வணக்கம் நண்பர்களே, நான் உங்க கிச்சா பேசுகிறேன். மகா பெரியவா ஒரு உண்மையான சந்நியாசி என்பதை உணர்த்தும் உன்னதமான நிகழ்வு. அந்த உன்னதமான சம்பவத்தை பற்றினது தான் இந்த பதிவு. அந்த சம்பவம் பற்றி மேலும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கும்பகோணம் அருகே ஒரு சிற்றூரை சேர்ந்தவர் அந்த மூதாட்டி. அவருக்கு சொத்துக்கள் ஏராளம். வயதான காலத்தில் தன்னை பராமரிப்போர் யாரும் இல்லாத நிலையில் காஞ்சி மடத்தின் நற்பணிக்காக தன் சொத்துக்களை அர்ப்பணித்து காஞ்சியிலேயே தங்கி எளிய முறையில் வாழ்ந்து மடத்துக்கு சேவை செய்து வந்தார் அந்த மூதாட்டி. அந்த மூதாட்டியின் தன்னலமற்ற உயர்ந்த சேவையை பாராட்டும் வகையில் மகா பெரியவா ஒரு நாள் அவரை அழைத்து, ஏதாவது விருப்பம் உண்டா, தயங்காமல் கேட்கலாம் என்றார். அந்த மூதாட்டி தன் வாழ்நாளில் தனக்கு ஒரே ஒரு ஆசைதான் உண்டு என்றார். தான் செய்து தரும் சத்து மாவு என்கிற உணவை மகா பெரியவா ஒரு நாளாவது உண்ண வேண்டும் என்பதே அந்த ஆசை என்றார். சாமானிய மக்கள் உண்ணும் சுவையான உணவை தான் உண்ணுவதில்லை என்றாலும் அந்த மூதாட்டியின் அன்பான ஆசையை மறுக்காமல் ஒப்புக்கொண்டார் மகா பெரியவா. ஒரு நாள் காலையில் அவர் தயாரித்த உணவை சிறிதளவு உண்டார். அந்த பெண்மணிக்கு அளவில்லா ஆனந்தம். அன்று மாலை நடந்ததுதான் அந்த உன்னதமான சம்பவம். அன்று மாலை மடத்தின் தலைமை அதிகாரி மடத்து அலுவல் சம்பந்தமாக மகா பெரியவாளை சந்திக்கச் சென்றார். அங்கே மகா பெரியவா எதையோ சாப்பிட்டு கொண்டிருப்பதை பார்த்து அதிசயித்து அருகில் இருந்தவர்களிடம் மகா பெரியவா என்ன உண்கிறார் என்று கேட்டார். அவர் பசுஞ்சாணத்தை கொண்டு வரச் சொல்லி உண்கிறார் என்று பதில் வந்தது. காரணத்தை மகா பெரியவாளிடம் கேட்ட பொழுது, காலையில் அந்த பெண்மணி கொடுத்த சத்து மாவு சிறிது உண்டேன். அந்த ருசியால் மகிழ்ந்த அந்த நாக்கு மீண்டும் மீண்டும் அந்த ருசியான பண்டத்துக்கு ஏங்கும். அதை சமன் செய்ய ருசியே இல்லாத யாருமே உண்ணாத பசுஞ்சாணத்தை உண்கிறேன். என் நாவிற்கு எந்த குறிப்பிட்ட ருசியும் உயர்ந்ததில்லை என்று புரியும் என்றார் மகா பெரியவா. ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.